ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மகாமுனி பார்க்க சொல்ல அதே சமயத்தில் இந்திய மத சார்பில் வாழ்ந்தக்கூடிய சம்புகேஷ் மகாமுனி சபைக்கு அவர்கள் பெரிய மனுஷன் வாயில உழவ கூடாது, தெரியுதா? நான் யாருன்னு தெரிஞ்சபடி பேச மாட்டேன். அப்படித்தான் இருப்பாங்க. அது ஓம்பலூர், இது வெத்தலக்காரனூர். வர்றவங்களும் அப்படித்தான் வருவோம். ஓம் நமச்சிவாய நமகே. ஓம் நமச்சிவாய நமகே. இலச்ச வாங்கி சொல்லக்கூடாது தம்பி. நான் நமச்சிவாய போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் யார் தெரியுமா? யாரு? நான் தான் சம்புகாசர் மகாமுனிவர். சம்புகாசர் மகாமுனிவர். தெலுங்கு சொம்பா சம்புகாச மகாமுனிவர். சம்புகாச மகாமுனிவர். ஆலக்குடி நாடது நாடது இமயவெளி சாரல். இமயவெளி சாரல் ஒரு மலைப்பகுதியில சம்புகாசர் மகாமுனிவர். இன்னும் கோடால கோடி காலம் நான் வருஷத்தோட பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமா. எதுக்கு? சிவன், விஷ்ணு, பிரம்மா, தேவேந்திரன் இவங்க எல்லாம் ஒன்றாக சேர்ந்தா எனக்கு அந்த ஒன்னாலப்பட்ட தேவேந்திரன் நடத்தி சிவன், விஷ்ணு, பிரம்மா இவங்க எல்லாம் ஒன்றாக காட்சி கொடுத்தா தெய்வலோகத்துல எனக்கு தேவகூதி பட்டம் கிடைக்கும். தேவகுரி அதுதான் நீ சிரிக்காத. தேவகுரி பட்டம் கிடைக்கும். அது நொந்து போதா நீ மூடு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மூடு கொடுங்க பேசிவிட்ட. ஓம் நமச்சிவாய. அக்கப்போர் அக்கப்போர். நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. முன்னாலும் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டப்படா. அதனால இப்பொழுது அடினமா கடினமா இப்ப தவம் செய்யணும். செய்யலாம். என்ன கடை வெட்டுறதுக்கா தவம் செய்யலாம். தவம் செய்யணும். எங்க சபரம் சாப்பிட கத்து வச்சுக்கால் போறோம். எல்லாம் வருது கொண்டா. ஓம் நமச்சிவாய. போனா போயிட்டு போ. நான் ரொம்ப நாளமா தவறக்கிறேன். சிவன், விஷ்ணு, பிரம்மாவை பார்க்க எப்படிதான் செய்வோம். வித்தியாசமா பண்ணாதான் கடவுள் காட்சி கொடுப்பாரு. மத்தாலக்காரங்க அவன் இல்லாத போச்சு நடக்காது. அம்மி அமைச்சு கொடு. விஜய் வாடா. 50 ரூபா கம்மியா தான் வாங்கிக்கடா. யாருக்குமே ஒரு வருஷம் ஆகும். நம்ம போட்ட பாடுற பாட்டு காடி. கங்காதாரா 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 காரு
ஐயா கைலாச ஈசா ஓம் நமச்சிவாய நமகே கைலகிரி வாசா என காரு கைல வாசா ஓ காரு கைல வாசா அவனவன ஈசா என காரு கைல வாசா சம்புகேச மகாமுனிவர்களே ஐயா சம்புகேஸ்வரே குறுக்கு பேசாதீங்க சம்புகேச மகாமுனிவரே கைலங்கிரி வாசவா கொண்டாடப்பட்ட கோபால கண்ணா நந்தநந்தனா நாராயணா கேசவாகனா சாமி கைலங்கிரி ஆளக்கூடிய கைலேச வாசா சம்புகேச மகாமுனிவரே ஐயா யாரி சிலிண்டரா சம்புகேஸ்வரே ஐயா சாமி சாமி கடவுளே சாமி இந்திராணி அம்மா வணக்கங்க உங்களை பாக்குறதுக்கு தான் கோடான கோடி காலம் தவம் கொண்டிருக்கிறேன் நீங்க கட்டி விட்டீங்க அம்மா நம்ம நன்றி இதோ நாங்க மும்மூர்த்தி தேவர்களே வந்திருக்கிறோம் சரிங்க சாமி சரி உன்னை பார்த்தா தான் கடவுள்னு கொஞ்சம் ஏத்துக்க முடியல உண்மைதான் அப்படித்தான் இருக்கும் இருக்கும் போ சரி கட்டிக்கலாம் ஐயா சாமி மும்மூர்த்தி தேவர்களையும் உங்களெல்லாம் பார்க்கும்போது காலை மேலே இடம் விடாம தவறு இருக்கிறேன் ஆமா குடிக்காத நாங்க உங்க முன்னே தோண்டிட்டோம் ஆமா உங்களை பார்த்துட்டேன் சந்தோஷம் தானே நான் போயிட்டு வரேன் சாமி. மகாமுனிவர்களே உங்களா பார்த்து விட்ட எனக்கு என்ன கோரிக்கை சிவன் விஷ்ணு பிரம்மா காத்தால் அழித்தால் படைத்தேன் மும்மூர்த்தி தேவ ஒன்றாக சேர்ந்தா எனக்கு தெய்வலோகத்துல என்ன குறி தேவகுரி பட்டம் கிடைக்கும் நீங்க சேர்ந்து விட்டீங்கள் நான் அந்த பட்டத்தை கொண்டு போய் பிடித்துக் கொள்கிறேன் என்னை விட்டு விடுங்க ஐயா ஒரு சம்புகேஸ்வரர் ஐயா சம்புகேச மகாமுனிவர்களே முடியல சாமி மாத்திரை போடவில்லை உன்னால் ஒரு காரியம் ஆகணும் உன்னால் ஒரு காரியம் ஆகணும் அந்த காரியத்துக்கு வர முடியாது என்ன காரியம் எளவு காரியம் தானே சம்புகேச மகாமுனிவர்களே தேவருக்கெல்லாம் ஒரு இருக்கும் அப்படி இல்லப்பா நாங்க தேவர்களெல்லாம் உன்னை தேடி பேசாத வந்திருக்கிறோம் சாமி உன்னை தேடி வந்திருக்கிறோம்ப்பா எதுக்கு எங்களுக்கு தேவர்களுக்கெல்லாம் ஒரு இடுக்கு நேர்ந்து விட்டது என்ன நேர்ந்துருச்சு ஒரு இடுக்க நேர்ந்து விட்டது எங்க ஆபத்தை நீங்க நீக்கணும் அதனால உங்களை தேடி வந்திருக்கிறோம் சரி என்ன உங்களுக்கு பிடிக்கும் என்ன உங்களுக்கு இருக்கு ரத்னாபுரி கோட்டை ஆண்டவர் கூடிய மாதாவீஸ்வரன் தேவாதி தேவர் அத்தனை பேர் சிறப்பிடிச்சிட்டான் யாரு ரத்னாபுரி கோட்டால கூட தேவாசிரியர் மாதாவீஸ்வரன் உங்களை சிறப்பிடிச்சிட்டானா ஒன்னால பார்த்தா கோபாலகண்ணன் உங்களை பாராமலா உங்களையுமா அந்த சிலையில நாங்க பொய் வடிவத்தை விட்டு மெய் வடிவத்தை வந்துக்கிறோம் உன்னை பாக்குறது இருக்கு சரி எங்க வடிவம்னா அங்க இருக்கு பொய் வடிவம் இப்ப நாங்க மெய் வடிவத்தை வந்திருக்கிறோம் அதனால அவன் எப்படி வராங்கிறான் எப்படி அதாவது யோனி வழியா பிறந்த குழந்தை யாரும் என்ன கொல்லக்கூடாது சரி ஒரு யோனி வழியா பிறக்காத குழந்தை இருக்குதா இல்லங்க கிடையாது ஆணு பெண்ணு ஒன்றாக சேர்ந்தா குழந்தை பிறக்கும் ஆமா தேவர்களோ மூலங்களோ சித்தர்களோ பக்தர்களோ யாருக்கும் கொல்லவோ வெல்லவோ முடியாது முடியாது அதனால யோனி வழியா பிறக்காத ஒரு குழந்தைய பிறக்க செய்யணும் அந்த வாலாபி சொன்ன அழியணும் சரி அதனால உங்களை அதனால தாங்களை தேடி வந்திருக்கிறோம்ப்பா தாங்களை தேடி வந்தீங்க ரைட்டு இப்பொழுது என்ன செய்யணும் முன்னால்தான் அந்த காரியம் ஆகணும் அதனால ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் ஒரு குழந்தைய பிறக்க செய்யணும் இந்த குழந்தைய பிறக்க செய்யணும்னா நான் இமைகள் சாரல் இருக்கிறேன் யார் நானு சம்பகாத்திர மகாமுனிவாரு மும்மூர்த்தி தேவர் ஒன்றாக சேர்ந்து என்னோட அருளால யாகம் செய்யலாம் அந்த யாகத்துல என்ன பிறக்குதோ அந்த யாகத்துல என்ன பிறக்குதோ அதை வைத்து அந்த வாதாபி சூரனை அழிக்கலாம் ஆமா அப்படி ஆகட்டும் சுவாமி அப்படி ஆகட்டுமா அப்படின்னா அப்படி யாகம் செய்யணும்னா 33 கோடி தேவர்கள் நம்ம அமர்ந்து இருக்கிறோம் அதுக்கு ஒரு யாகசால மண்டபம் வேணும் யாகசால மண்டபம் வேணும் அந்த யாகம் செய்யறதா இருந்தா நிலம் வேணும் அதனால நிலத்து எங்க போறது ஓ நிலத்துக்கு ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் அந்த அந்த புறம் பூமி பாலம் இருக்கிறாங்க பூமி பாலம் கூப்பிட்டு கேட்கலாம் நிலம் கொடுத்தா பாக்கலாம் பிறகு யோசனை பண்ணலாம் சாமி பூமி போடுறவங்கள பூமி பாலங்களே நான் சம்பகாத்திர மகாமுனிவர் பார்த்தாலே தெரியுது பஞ்சாப் முனிவர் ஆமா இது சிவபெருமாள் சாமி எங்களுக்கு நிலம் தேவை உங்களுக்கு எல்லாம் எடுத்துக்காங்க உண்மைதான்
எடுத்துக்காங்க. நிலம். இப்ப சும்மா வாயில சொன்னா பத்துமா? போதாது. அதனால இந்த நிலத்தை எங்க மேல கிடையாது, இன்னும் தேவருக்கு யார் மேலயும் கரையம் பண்ணக்கூடாது. ஒன்னால பட்ட பார்வதி மேல கரையம் பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு இடம் வேணும்? 60 சதுரம் வேண்டும். இன்னைக்கு யாரையும் வச்சு பூமி பாலா 33 கோடி தேவர்களும் அமர்ந்து இருக்கணும். ஏகசால மண்டபம் பெரிய மண்டபமா அமைக்கணும். 40 அகல குழி வெட்டணும், 70 ஆலயம். அதனால அதுல முன்னா முட்டை தெப்ப இது இறங்கலாம் வேணும். அப்படின்னா பெரிய மண்டபம் வேணும், அவ்வளவு நிலம் வேணும். அவ்வளவுதாங்க. சீக்கிரம் கிளம்பி செலவு ஏற்பாடு பண்ணுங்க. சீக்கிரம் வா வா வா, டைம் ஆகுது. பூமி பாலர் நிலம் கொடுத்தாலும் கொடுப்பாரு. அவன் கையில 10 ரூபாய் சம்பளமே சேர்த்து போவாத, அங்கத்தான் ஜனி இருக்குதுன்னு முன்னையே சொல்லிவிட்டாங்க. இப்ப ராகு கேது சுக்கர்லாம் அங்க கூத்தாடிக்கிட்டு இருக்கிறான், அங்க போவாத. மூடிட்டப்பாவா கிரை பத்திரம், இது கிரை பத்திரம். உமா பார்வதி மேல கிரையும் செஞ்சாச்சு. அதுக்கு மேல ஐயா நாங்க மும்மூடி இருக்கும் போது ஏன் பெண் மேல கரையம் பண்ற பார்வதி மேல? ஏனென்றால் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணாக இருந்தாலும் நீங்க தவமாவது செய்யறீங்க, கரையும் செய்யாம தவமாவது செய்து அதுல ஒரு பாலகம் இருந்தா தட்டுவாணி பிள்ளை தருதல பிள்ளைம்பாங்க. அதே கரையம் பண்ணி யாகம் செஞ்சா உமா பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் பிறந்த பிள்ளை ஆவான். அதனால தாங்க. சரி ஆகட்டும். அப்படி இருந்தாலும் நம்ம யாகத்தை ஆரம்பிச்சோம். அப்படி ஆகட்டும். நீங்க அந்த புறம் இருங்க, தேவைப்பட்டா கூப்பிடுவோம். ஐயா சம்புகேஸ்வர இப்பொழுது நிலத்தை வாங்கியாச்சு. இப்ப யாகசாலை மண்டபம் பெருசு அமைச்சிட்டோம். அதுவும் 33 கோடி தேவர்கள் வந்து அமர்ந்து இருக்கிறாங்க. அதனால எல்லாம் போட்டு ஒரு அக்கடி குழி வேணும். அந்த அக்கடி குழியில முன்ன முட்டை தெப்ப செங்கல் செவ்வல் பூவும் வேணும். எல்லாம் போட்டு நேரத்துக்கு தொடங்கலாம். சரி ஆகட்டும். அப்படி ஆகட்டும். சம்புகாசர் மகாமுனிவர் யாகத்தான் செய்யுதுன்னு சொல்றீங்க. இப்ப சம்புகாசர் மகாமுனிவர் யாகம் செய்ய தெப்ப ஒஸ்ரே முருள அப்படியாப்பட்ட ஜாமான வேணும். அப்படி அந்த ஜாமான எடுத்துட்டு வந்தாலும் யாகத்தால உண்டு பண்றதுக்கு இன்னும் யாகங்கள் செய்தாலே